தலைநகர் சென்னையில் அடையாறு, கூவம், பக்கிங்காம் கால்வாய் வழித்தடங்களில் கணக்கிலடங்கா ஆக்கிரமிப்புகள் உள்ளன. நீர் வழித்தடங்களை மறித்தும் கரை ஓரங்களில் வசிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் பல்கி பெருகிவிட்டனரே தவிர குறையவில்லை. வரலாறு காணாத அளவுக்கு இப்போது வந்து சென்ற வெள்ளம் ஆக்கிரமிப்புகளை மட்டுமல்ல, குடியிருப்புகளையும் புரட்டி போட்டுவிட்டது. கரை ஓரங்களில் இருக்கும் மக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை காக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். மாற்று இடம் தாருங்கள், இருக்கும் இடங்களை காப்பாற்றுங்கள் என்று கோஷம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஏரியாவெல்லாம் வந்து தண்ணி வந்ததுலேருந்து இந்த ஏரியாவை எடுக்கிறேன்றாங்க. வீடெல்லாம் எடுத்தாங்கன்னா எங்களுக்கு எங்கேயும் போகிறதுக்கெல்லாம் இடம் இல்லை. எங்களுக்கு நல்ல இடமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எது பண்ணாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆற்று பக்கத்தில் இடம்லாம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே இதெல்லாம் எடுத்துட்டோமா நாங்கள் எங்கே போகிறதுக்கு இடம் இல்லையே. இது எங்களுக்கு காசு முக்கியம் இல்லை. இது இடத்த கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு போதும். ரொம்ப நன்றியாக இருக்கும் எங்களுக்கு. 50 வருஷமாக இங்கே இருக்கிறோம். குழந்தைங்களை படிக்க வச்சுருக்கிறோம். அப்புறம் மற்றபடி எல்லாமே இங்கே தான் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் இந்த இடத்துல வந்து பிறகு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியாது. இதனால் இந்த இடம் கொடுத்துட்டா நாங்கள் இப்போ பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வசதி இருக்காது. மற்றபடி ஒரு நோயாளிங்க இருக்கிறாங்க, அங்கங்கே இருக்கிறாங்க, போய் பார்க்கறதுக்கு எங்களுக்கு வந்து தூரத்தில் இடம் கொடுத்தா எங்களால் மாற்று இடம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் பட் வந்து இது இப்போ நாங்கள் தூரமாக போனால் எங்களால் எதுவுமே எங்களால் பார்க்க முடியாது. அதனால் அந்த இடம் எடுக்காத அளவுக்கு கூட எங்களுக்கு ஏதோ அந்த தண்ணி வராத அளவுக்கு ஏதோ எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி முதல் செவரியதாக கட்டி கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல எங்களுக்கு.